குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நேற்று நம்ம பார்த்துருப்போம். டிசிஎஸோட கொஞ்சம் அவங்களோட ஜேர்னி பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் டிசிஎஸோட மார்க்கெட் ஷேரை அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக 2004 நம்ம பார்த்தோம் 90s ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. 2000 அந்த இஷ்யூ வந்திருக்கும். 2004 நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் ஐபிஓ லான்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் நல்ல லாங் டைமில் பாருங்கள் 4500 வரைக்கும் ஹை ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமு இது. இப்போது கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். மந்த்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேருன்றது நிறையா கான்செப்ட் இருக்குது அதில். ஆக்சுவலாக அதாவது டிஜிட்டல்ன்றோம்ல, மேபி முன்னாடி பேப்பர் ஒர்க் இருந்தது ஃபுல்லாகவே நம்ம டிஜிட்டலாக மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போன்றது நம்ம ஆரம்பித்தது எங்கே ஆரம்பித்தோம், ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு இதை வந்து பேப்பர் ஒர்க் லெட்டராக இருக்கிறத டிஜிட்டலாக டைப் பண்ண ஆரம்பித்து அங்கேருந்து நம்ம இப்போது ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி, அதாவது ஒன்றும் இல்லை, வெப் அப்ளிகேஷன் ஆப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஆப் டெவலப்மெண்ட்னால் ஒன்றும் இருக்காது உள்ள. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பேர், அந்த கம்பெனி பேர் இருக்கும், உங்களுக்கான பேஜ் இருக்கும், ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான டீட்டெயில் இருக்கும். நம்ம எழுதுவோம்ல, ஆக்சுவலாக எடுத்து ஒரு ஷாப் இருக்குது, ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்குன்னு எழுதுவோம்ல. யார் ஓனர் பேர், கம்பெனியோட நேமு, உள்ளே என்ன இருக்கும், அது உள்ள ப்ராடக்ட் நேமு, எத்தனை மணிக்கு டீட்டெயில்ஸ், ஓப்பனிங் டைமு, க்ளோசிங் டைமு, யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நேம் என்ட்ரி, மற்ற கஸ்டமர் இருக்காங்கன்னா கஸ்டமர் சிஸ்டம், அது ஃபுல்லாகவே ஒரு A to Z ஃபுல்லாகவே ஒரு ஃபங்க்ஷனாக ரன் ஆகும். இதுதான் வந்து வெப் அப்ளிகேஷன்றது. இப்போது இது ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் மாறும். ஏன் ஐடி இவ்வளோ க்ரோவாக இருக்குன்னா, இது வந்து நீங்கள் எல்லா பிளேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்டு கற்றுக்கிட்டீங்க, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பேசிக் படிக்கணும். ஆக்சுவலாக நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி முடித்தவன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அது ரிலேட்டடாக தெரியும். கோடிங் பண்ணணும், அதுக்கப்புறம் டிசைனிங் இருக்குது, மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பண்ணால் தான். இப்போது இதை எடுத்துக்கங்க. ஆக்சுவலாக இது ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு மேலே டின்னு இருக்குல்ல, தட்சிணாமூர்த்தி, ஓகேங்களா, நேம். பக்கத்தில் கம்பெனி நேம் இருக்குது அப்படின்னா கம்பெனி நேம். இங்கே என்ன வரணும், கேண்டில் பட்டன் வரணும், இங்கே சார்ட் வரணும், இங்கே மந்த்லி வரணும், மேலே வந்து நேம் வரணும், டேவோட ஹை லோ வரணும். ஸோ பக்கத்தில் இங்கெல்லாம் என்ன, இந்த சைடில் எல்லாம் டூல்ஸோட இது வரணும், நடுவில் கிராஃப் இருக்கணும், இந்த பக்கம் அதோட ப்ரைஸ் இருக்கணும், கீழே அதுக்கான டேட் ஆப்ஷன், இயர்ஸ், இது எல்லாமே இருக்கணும். இதுதான் வெப் அப்ளிகேஷன், வெப் டெவலப்மெண்ட்டுன்றது. ஸோ ஈஸியாக கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்குற இமேஜஸ், இதுக்கு என்ன பண்ணுவாங்க, டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு பேக்கில் வந்து கோடிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க டிசைன் பண்ணுவாங்க. இதை ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு எரர் இல்லாமல் ரன் பண்ணி மல்டிபிள் லாகினில் ஒர்க் பண்ணுறப்போ அது வந்து சர்வர் பேக்கப் இருக்கணும், நெட்டு இருக்கணும். இந்த இஷ்யூ தான் வந்து டெலிகம்யூனிகேஷன். நம்ம நேற்றோட வீடியோவில் பார்த்துருப்போம். ஃப்ரண்ட்டில் சாஃப்ட்வேர் ப்ளஸ் டெலிகம்யூனிகேஷன் பேக்எண்டில் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்டில் லான்ச் பண்ண முடியும். இதனால தான் சாஃப்ட்வேர் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம். ஓகேங்களா. ஸோ டிசிஎஸ் லாங் டைமில் பார்த்தோம். ஹையர் ஹை வந்து 4435 ஹை. ஸோ இப்போது மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக
4000 ஸோ 2500 வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. 2500 ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போது மந்த்லி சார்ட்டுன்றதுனால லாஸ்ட் 4 மாதமாகவே லாஸ்ட்டு 4 மந்த்ஸாகவே இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு நல்லா இது ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ப்ரஷ்லேருந்து இங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் ஸோ நீங்கள் ஸ்டாக் பிக் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியும்ல எப்படி பிக் பண்ணணுன்றது. ஸோ நமக்கு அப்படியே மார்க்கெட்டோட நாலேஜ் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குறாங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்படி தான் பண்ணணும். ஆனால் இது ரியலாக நீங்கள் ஒரு கம்பெனியை ரன் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுறப்போ தான் அதோட எஃபெக்ட்ஸ் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே இப்போ வந்து மார்க்கெட் வந்து 22,800 இருக்குது லோ. ஹையை வந்து 3191. ஸோ வந்து லோ வந்து 2851. லோ. ஹை வந்து 3198. முப்பத்தி ஒன்று தொண்ணூறு. ஸோ ஸோ ஐ வந்து 3190 3190. ஸோ இந்த லெவலில் தான் மார்க்கெட் இப்போ இருக்குது ஆக்சுவலாக. இது இன்னுமே சொல்லணும்னா மார்க்கெட் மறுபடியும் ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டே சார்ட்டில் பார்ப்போம். பேக்ரவுண்டில் சின்னதாக நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லோ வந்து என்ட்ரி இல்லை ஆக்சுவலாக. இப்போது என்ட்ரி எடுக்க முடியுமானா 33,148க்கு மேலே என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது என்ட்ரிக்கான சான்சஸ் இல்லை. மேபி கொஞ்சம் செல் கேண்டிலில் இருக்குது மார்க்கெட். ஸோ இந்த லோ இந்த ஹை இந்த 4 மாதமாக மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. இந்த மந்த் முடியட்டும், இல்லைனா ஒரு 1 வீக் முடியட்டும், நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். இதுதான் வந்து டிசிஎஸோட கரண்ட் லெவல். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.